இன்றைக்கி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் த்ரிபலா பவுடர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், தண்டிக்காய், கடுக்காய் இது 3 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் மெஷர்மெண்ட்டில் அரைச்சி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா தைராய்டு வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னதுனால நான் இதை ட்ரை பண்ணேன். உண்மையிலுமே என்னுடைய தைராய்டு வந்து இப்போ நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பு அடை தான் வந்து பண்ணியிருந்தேன். கம்பு அதுக்கப்புறம் வந்து முளைக்கட்டின கொண்டக்கடலை வச்சு அடை மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப அந்த வடை மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொய்யாக்காய், கொஞ்சமாக வந்து வெள்ளரிக்காய் வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இது செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு எக்கு, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அவரைக்காய் பொரியல், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் கறி மாதிரி பண்ணியிருந்தேன் சூப்பராக. அதுக்கப்புறம் இது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்கும்பொழுது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலியில் இட்லி தான் பண்ணியிருந்தேன். இது கூட கார சட்னி.